லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். பீரோ வாஸ்து. பீரோ எந்த மூலையில் வைக்கப்பட வேண்டும்? பீரோவுக்கு மேலே எந்த ஜாமானும் வைக்கக்கூடாது, கீழே எந்த ஜாமானும் வைக்கக்கூடாது, பீரோவில் எதுவும் தொங்க விடக்கூடாது, பீரோ சாவி அதிலேயே வைக்கக்கூடாது. இது மாதிரி 18 விளக்கங்கள் இதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோவை ஒன்றா பார்ப்போம். நிறைய பிளான் சம்மந்தப்பட்டதை பார்க்குறோம். பிளானுக்குள்ளே பீரோ மட்டும் எங்கே வைக்கணும் அப்படின்றது, பீரோக்குள்ளே எங்கே வைக்கணும், பீரோ எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது சவுத் வெஸ்ட் கன்னி மூலை, மகாமேரு மூலை, திருவண்ணாமலை மூலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ பீரோவுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தென்மேற்கு கன்னி மூலையில் கட்டிலுக்கு ரைட் சைடு பீரோ இருக்கணும். ரெட்டை கதவோ ஒத்த கதவோ ஸ்லைடிங்காவோ இருக்கிறத பற்றி தவறு ஒன்றும் கிடையாது. கன்னி மூலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா ராகு பகவான். இந்த மூலைக்கு உண்டானவர் யாருன்னா ராகு உங்களுக்கு கருங்கல்லுக்கு உண்டானவர். கீழே ஒரு சில இடத்துல பட்டையக்கல் வச்சு வச்சுருப்பாங்க. கீழே சின்னதாக 2 கல் வச்சு வைக்கலாம். இரும்பு பீரோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா தேக்கு பீரோ வைத்து கொள்ளலாம். இரும்பு பீரோ வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, உள்ளுக்குள்ளே காசு பணம் வச்சு அதில் காந்தம் வைக்கிறது, காசு பணத்திற்கு உண்டான ஈர்ப்பு உண்டாகும். அதே மாதிரி காசை வச்சுட்டு கீழே ஏதாவது நகை நட்டு வைக்கிறதுக்கு உண்டானது, எதுவும் நீங்கள் வைக்கிறீங்களோ, காந்தம் பக்கத்தில் வச்சு வைக்கிறீங்களோ, அதை உங்களுக்கு ஈர்த்து பல மடங்காக கூட்டும். கத்தையே பணம் சேருங்கிறது இந்த கன்னி மூலையில் வைக்கிறதுனால ஏற்படும். இந்த பீரோவில் ஒரு சிலர் ரெட்டை கதவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்ணாடி, இந்த பக்கம் சாமி படம் இருக்கும். கதவு திறக்கிற இடத்துல சாமி படம் தயவு செய்து வைக்க வேண்டாம். பீரோவில் கதவு திறந்து மூடுற இடத்துல சாமி படம் இருக்கக்கூடாது. கண்ணாடி இருக்கும். கண்ணாடி ஒரு சில இடத்துல உடைஞ்சு போயிருக்கும் கதவுல. ஸோ கண்டிப்பாக கண்ணாடி உடைந்திருந்தால் இப்போவே மாற்றிருங்க. அதே மாதிரி பீரோவுக்கு கீழே கழிவுகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க, கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கீழே கிடக்கும், எடுக்க மாட்டாங்க, சுத்தம் பண்ணாமல் இருக்கும். ஸோ நூலெல்லாம் இருக்கும், கீழே ஏதாவது ஒரு பூச்சி போட்டால் அடையும். அதனால் கீழேயும் பீரோவுக்கு, இப்போ பீரோ நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே ஒரு சின்னதாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. கீழே டஸ்ட்டு நிறைய இருக்கும். ஒரு சில ஆள் ரொம்ப அதி புத்திசாலிங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, அந்த செப்பல் இருக்குல்ல, புதுசாக வாங்கியிருப்பாங்க 5000 ரூபாய்க்கு ஆன்லைனில், அதை கொண்டு இது உள்ளே சொருகி வச்சுருவாங்க, வெளியே தெரியாதுன்னு சொல்லிட்டு. பீரோவுக்கு மேலே ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. முக்கியமாக குடை வைப்பாங்க, இல்லைனாக்கா சூட்கேஸ் வைப்பாங்க. பயன்படுத்தவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா உடனே எடுத்துருங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் குறைக்கும். அதனால் உங்களுக்கு டல்லாக்கும். அப்புறம் இந்த பீரோ ஒரு சிலர் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, இப்படி நேராக இருக்க வேண்டியது சாய்வாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இல்லையா? இப்படி பீரோ இப்படி இருக்கணும், இப்படி சாஞ்சிருக்கணும், இல்லை இப்படி சாஞ்சிருக்கணும். கிராமத்தில் இருக்கிற ஊர்களில் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபினிஷ் இல்லாமல் இருக்கும், ஃப்ளோரிங் தர போட்டிருக்க மாட்டாங்கன்னா பீரோ மாத்திரம் தூக்கி வச்சுருப்பாங்க. பீரோ சாஞ்சிருக்கும். பீரோ சாஞ்சி இருக்கக்கூடாது. பீரோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். இப்படி சாஞ்சிருக்கிறது, இப்படி சாஞ்சிருக்கிறது, சைடில் சாஞ்சிருக்கிறது. பீரோ ஒரு சில வீட்டில் பார்த்தோம்னாக்கா இப்படி கிராஸாக வச்சுருப்பாங்க, விழுகிற மாதிரியே இருக்கும். அப்போ காசு பணம் உங்களுக்கு சேரவே சேராது. தயவு செய்து பீரோவுக்கு கீழேயும் மேலேயும் வைக்காதீங்க, சைடில். ஒரு சில அன்பர்கள் ரொம்பவும் பீரோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிட்ட ஒரு கொக்கி இருக்கும் வரிசை, அதை அப்படியே ஒட்டி வைக்கிறது. இப்போ தான் நிறைய ஒட்டுறதுக்கு உண்டானது இருக்குல்ல, இல்லைன்னா இங்கிட்டு. ஸோ பீரோவுக்கு சைடில் கொக்கி சட்டையை மாட்டி வைப்பாங்க, ஒரு மறைவாக இருக்கட்டுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். பீரோவிலேயே மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பீரோவில் சட்டையோ பேண்ட்டோ இல்லை வேஸ்ட்டோ ஏதோ ஒன்று வச்சு தொங்க விடுறதை அது பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த பீரோவுக்கு கீழே பள்ளம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பீரோவுக்கு கீழே பள்ளமோ போரோ இல்லை அண்டர் கிரவுண்டு தண்ணி இருக்கிற மாதிரியோ இது எல்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கன்னி மூலையில் போர் போடக்கூடாது, நல்ல தண்ணி தொட்டி வைக்கக்கூடாது, ட்ரைனேஜ் தொட்டி, செப்டி டேங்க் இருக்கக்கூடாது. ஆனால் தெரியாமையே இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் இருந்து அதுக்கு மேலே பீரோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாக்கா தப்பு. அதே மாதிரி பீரோவுக்கு உள்ளுக்குள்ளே காஸ்ட்லியாக மெடிசனுங்க, இது நரம்பு சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பொருள் வைக்கிறீங்களோ இந்த பீரோவில்
அது பல மடங்காக உங்களை கூட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஈசான மூலை வழியாக அப்படியே பிராணசக்தி வந்து இது வழியாக வரும், அப்படியே வந்து கன்னி முள்ள தங்கும். அதனால தான் வந்து எப்போவுமே வந்து இது கிழக்கு, இது வடக்கு, தெற்கு தலை வச்சு படுக்கணும், மேற்கு தலை வச்சு படுக்கணும். பீரோவை எப்போவுமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இல்லைன்னா நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கணும். அது உங்கள் ஜாதக அமைப்பில் கிழக்குக்கு உண்டான சூரியன் நல்லா இருந்தால் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வைங்க, இல்லைன்னா நார்த்து ஃபேஸிங்கில் புதன் நல்லா இருந்தால் அதற்கு ஏற்றாற்போல் வைங்க. ஒரு சிலர் வந்து பீரோவுக்கு உள்ள சாமி படம் வச்சுருப்பாங்க, அது ரொம்ப கரெக்டு. முக்கியமாக ஒரு விநாயகர் வந்து கண்டிப்பாக விநாயகரை ஒன்று வச்சுக்கோங்க. திருப்பதி ஏழுமலையான் ஃபோட்டோவை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மகாலட்சுமி உறுதியாக வச்சுக்கோங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவர் நிறையா வச்சுருக்காங்க, பட் இந்த மூணும் கண்டிப்பாக இந்த காசு பணம் வைக்க வேண்டிய இடத்துல உறுதியாக நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பு. அப்புறம் இந்த பீரோ உள்ளுக்குள்ளே பெரியவர்கள் மறைந்தவர்களுடைய ஃபோட்டோவை நிச்சயமாக வைக்காதீங்க. அதே மாதிரி இந்த பீரோவில் வந்து சாவி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சாவி, அது எப்போவுமே கீச்செயினோட தொங்கிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி தொங்குற மாதிரியும் வைக்காதீங்க. பீரோவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பச்சை கற்பூரம், இந்த ட்ராயர் இப்படி திறக்கிறோம் இல்லையா, அதில் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், கண்டிப்பாக லவங்கப்பட்டை, இது காசு பணத்தோடு வச்சுருந்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய இது. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த பீரோ உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பீரோ பக்கத்துலேயே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி வந்து ப்ளக்கோடு இருக்குது, பச்சை கற்பூரம் வச்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறோம்னாக்கா, இது சும்மா சுவிட்ச் போட்டோன்னா அந்த பச்சை கற்பூரம் நல்ல ஸ்மெல் வந்துடும். ஸோ இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளது, நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பீரோவுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளக்கு வச்சோம்னாலே அந்த பிராணசக்தி நல்லாயிருக்கும். அதனால வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. அப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பீரோவில் வந்து கண்ணாடி கிராக் ஆகியிருந்தாலும் சரி, உடஞ்சிருந்தால் ஒரு சிலர் செலஃபோன் டேப் ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பீரோவிலையோ அல்லது உங்கள் செல்ஃபோன்லேயே கண்ணாடி உடஞ்சிருந்தாலும், பீரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்கில் வச்சுருக்கிறதுலையும் உடஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றிடுறது நல்லது. அதே மாதிரி பார்ட்டிஷன் பீரோவில் வந்து 2 தட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பீரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 அப்புறம் 3வது தட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ராயர் வச்சுருப்பாங்க, கீழே ஒன்று. இது பெரும்பகுதி இது கமெண்ட் செக்ஷனில் கூட பதிவு பண்ணுங்க, யாராச்சும் போடுங்க. இந்த இது மாத்திரம்தான் ஜென்ஸுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் இது வந்து லேடிஸ் எடுத்துக்குவாங்க, அப்புறம் இதுவும் லேடிஸ் எடுத்துக்குவாங்க, அப்புறம் இதில் பிரிச்சுட்டு உங்கள் டாக்குமெண்ட் இங்கே வச்சுக்கோங்க கன்னிமூலை, இதுவுமே லேடிஸ் எடுத்துக்குவாங்க. அப்போ 1 2 3 இதில் இதுவுமே எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜென்ஸுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும், என்னத்தை ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை, அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது, அதனால் அவங்க வச்சுக்குவாங்க. தேவைப்பட்டால் பக்கத்தில் ஒரு பீரோவை கூட கன்னி மூலையில் இந்த இடத்துல நீங்கள் லேடிஸுக்கு வச்சு கொடுத்துருங்க. ஏன்னா இங்கிட்டு ஜென்ஸ் வச்சுக்கிட்டா இங்கிட்டு லேடிஸ், இல்லைன்னா நீங்கள் வந்து மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டி அதில் கொண்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. லேடிஸுக்கு முழுசாக வேணும்னாலும் கொடுத்துக்கோங்க. மனைவிக்கு தானே கொடுக்க போகிறீங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் போட்டு மொட்டை மாடியிலேயே நல்லா பெருசாக கூட கட்டிட்டு அதிலேயே வந்து ஒரு டேபிள்லாம் போட்டு எழுதுறது கொள்வது, அப்புறம் பீரோங்கிறது எல்லாமே அங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்கண்ணா. அவர் கட்டினதுக்கப்புறம் பீரோவில் பெரிய அளவில் வைக்க மாட்டார், அவர் சுருக்கிடுவார், பெருசாக போட மாட்டார். அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, பட்டு பீரோவில் வந்து புது ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறது சிறப்பு. அப்புறம் ஒரு சிலர் வந்து மெடிசின்ஸ் உள்ளே வைப்பாங்க. மெடிசின்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த கன்னி மூலை பீரோவில் வைக்காதீங்க, தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நகை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. நகை நட்டு ஒரு சிலர் வந்து லாக்கரில் கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, பட் உங்களுக்கு பணம் ஒன்றும் சேராது. ஏன்னா உங்கள் பீரோவில் இல்லை, லாக்கரில் தான் சேரும். ஏன்னா லாக்கர் தான், இந்த பேங்க்கு தான், வங்கி தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் பெரிய பெரிய வங்கிகள் நல்லாயிருக்கு. கோல்டு வெள்ளி ஜாமான் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறது நல்லது, பத்திரங்கள் வச்சுக்கிறது நல்லது. புது வேஷ்டி மேலே வச்சு காசு பண்ண வைங்க. இன்னும் ரொம்ப சரியாக சொன்னோம்னா நீங்கள் நிறைய கோயில்கள் போயிட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ இதில் பழனியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே வந்து கௌபீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா முருகனுக்கு வந்து ஒரு கோமணம் பத்திரம் அப்படின்னு சொல்கிறது தான் கௌபீனம். அதை அபிஷேகம் பண்ணுவாங்க, அதை சாத்தி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணிடுவாங்க. இந்த கௌபீனம் ஒரு நாளைக்கு 5 தடவை மாற்றுவாங்க. நீங்கள் காசை கட்டி நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அதை வந்து பீரோவில் உள்ள நல்லா வந்து உள்ளே எதுவும் துவைக்கக்கூடாது, அப்படியே கொண்டு வந்து அதை உபூதியோடு இருக்கும், அதை அப்படியே வச்சு அதுக்குள்ளே காசு பணம் வச்சு எடுத்தாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மாதிரி உங்கள் ஊர்லேயே இருக்கிற பிரதிஷ்டப்பட்ட அந்த ஒரு நல்ல
கோவில்களில் இந்த மாதிரி அலங்காரம் முருகனுக்கு பண்ணுறதுலேருந்து நாங்கள் வந்து அந்த வஸ்திரம் வச்சுருக்குறோம்னா இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். நானே நிறையா வந்து பிரதோஷத்து அப்போ வந்து எம்பெருமான் சிவபெருமானும் மீனாட்சியும் சுற்றுவாங்க, பிரகாரம் சுற்றுவாங்க, உச்சவரோட சுற்றுவாங்க. அப்போ அதுக்கு வஸ்திரம் சாத்துறது உண்டு. அந்த வஸ்திரத்தை வந்து வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டையும், இல்லைனாக்கா காசு பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சுக்கோங்கன்னு சொன்னது உண்டு. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த பிளான் பார்த்துருக்குறோம். அப்புறம் பீரோவுனுடைய அமைப்பு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேணும் சார்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் பிளான் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்குறீங்க, ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமையே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ். ஏன்னாக்கா நல்ல தகவல்கள் 4 பேரோட நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் இது ஒரு பிளானில் இது மாதிரி பல பிளான்கள் நாங்கள் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பிளான் தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பிளான் அமைச்சு கொடுக்குறோம், பிளான் சரி பார்த்து கொடுக்குறோம். ஜாதக அடிப்படையும் குழிப்பொருத்தம் KJC 10 குழிப்பொருத்தம், ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். சார் நாங்கள் வந்து ஈசான மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு கண்ணியில் வந்து வாசல் வச்சுருக்கிறோம், பீரோவை இங்கே இல்லை சார், இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கடப்பா ஸ்லாப் வச்சுருக்கோம் சார், அதில் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. இந்த இடத்துல நாங்கள் வந்து கடப்பா ஸ்லாப் வச்சுட்டு இங்கே பீரோ வச்சுருக்கிறோம், தப்பு. இங்கே தான் பீரோ வைக்கணும், காசு பணம் வைக்கணும், அதுதான் உங்களுக்கு சிறப்பு வளர்ச்சி. இப்போது இது தேவைப்படுறவங்க எனக்கு அழைப்பு கொடுக்கணும். சிவாய நமஹ.